குருவே சரணம், குருவே போற்றி, கந்த குருவே சரணம். சேவல்கொடி வேலவன் துணை. நம்முடைய சேவல்கொடி வேலவன் யூடியூப் சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றிகளும் வணக்கங்களும். இப்போது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி லைவ் போட்டோம். நம்ம வீட்டு சைட் டவர் இல்லையா என்னென்னு தெரியல. நம்மளுக்கு லைவ் போகிறது ஃபஸ்ட் டைம். ரொம்ப தட்டு மாதிரி அப்படியே ட்ரை பண்ணி போட்டோம். ஏன்னா இங்கே என்ன நான் தான் பார்த்துக்கிறேன். என் லக்கணப்படி என் ஜாதகத்தை நானே பார்த்து கொடுக்கிறேன். அப்போ நானே எந்த ஒரு முயற்சி பண்ணி மேலே வரணும் அப்படிங்கிற ஒரு விதி. சரி, ஓகே, ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு ட்ரை பண்ணோம். முதல் நாள் தோற்று போச்சு, தூக்கமே வரல. அவரை மீண்டும் இன்றைக்கி என்ன கிழமை, வெள்ளிக்கிழமை மத்தியானம் ஒரு லைவ் ட்ரை பண்ணோம். சீனிவாசன் ஐயா ஒருத்தன் வந்து அவர் ஜாதகத்தை கொடுத்தாரு. அவர் ஏற்கனவே எப்போ ஜாதக ஆய்வு போட்டாலுமே என்னோடய ஜாதகத்துக்கு பலன் சொல்லுங்கன்னு கேட்டே இருப்பார். சரி, அவர் ஜாதகத்தை துல்லியமாக எடுத்துருவோம் அப்படின்னு ஒரு கண்ணோட்டத்தில் ஆய்வு ஜாதகம் பதிவு செய்கிறோம். இப்போ சீனிவாசன் ஐயா பிறந்தது 12/10/1996, 2 மணி 33 நிமிஷத்துக்கு பிறந்திருக்கிறார். அவர் சிம்ம லக்னம், கன்னிராசி, அஸ்த நட்சத்திரம். சிம்ம லக்னம், கன்னிராசி, அஸ்த நட்சத்திரம். இப்போ ஜாதகர் என்ன செய்வார் அப்படின்னா, சிம்ம லக்னம், அவர் பிறந்த திதி அமாவாசை திதி. அமாவாசைக்கு ராகு எங்கு இருந்தாலும் ஒரு பிரச்சனையை தருவார். ஒரு புது விதி எழுதி கொள்ளுங்கள். அமாவாசைக்கு ராகு எங்கே இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு திருப்தி இருக்காது. திதி சூனியம் கிடையாது, ஆனால் ராகு இருக்கிற இடத்துல ஒரு திருப்தி என்றைக்குமே இருக்காது. இப்போ சீனிவாசன் ஐயாவுக்கு 2ல் ராகு இருக்கார். அந்த அளவுக்கு ஒரு திருப்தியை தரலை. இப்போ வருமானம் சார்ந்த ஒரு கவலையை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். வருமானம் சார்ந்த கவலையை கொடுத்துட்ருக்கிறாரு. நல்லா தூக்கம் வராமல், இந்த 2ஆம் இடம் சார்ந்த உணவு, இதெல்லாம் ஒரு கவலையை கொடுத்துக்கிட்டே இருப்பார். உறவுகளால் ஒரு பாதகம், மனசில் ஒரு நிம்மதி இல்லாமல் போகிறது, உள்ளூரை விட்டு வெளியூர் போயிடலாமல் ஒரு நினப்பா அவர்கிட்ட ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவர் ஐயா நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, அவங்க ஜாதகத்தில் இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு நடக்கும். அவங்க ஜாதகத்தில் என்ன இருக்குதோ அதைத்தானே கிரகங்கள் முதல்ல தரப்போகுது. சுய ஜாதகத்தில் அவர்கள் என்ன கொடுப்பனையை பெற்றிருக்கிறார்களோ அதைத்தான் கிரகங்கள் முதலில் தரும். திசாபுத்தியும் கோட்சாரமும் இல்லாத ஒன்றை எக்காலமும் தராது. ஒரு வழிபாடு, ஒரு சின்ன பரிகாரம் மூலிமா அதை மாற்றிக்க முடியுமானா கட்டாயம் இறைவனர்களால் அது முடியும். சிம்ம லக்னம், லக்னத்தில் சுக்கிரன் இருக்குது. அவர் பேர் பாருங்கள், சீனிவாசன். சீனினா இனிப்பு, சுக்கிரனும் குரு இனிப்பு. சாதகருக்கு சீனிவாசங்கிற பேர் வர்றது இயற்கை தானே. ஏன்னா அவர் சுக்கிரனா இனிப்பு, சுக்கிரனா ஒரு குருநாதர், சுக்கிரனா தமிழ், சுக்கிரனா டீச்சர் அப்படின்னு சுக்கிரனோட காரங்கள் ஏகப்பட்டது, ஏராளம். இந்த லக்கணத்துக்கு 10ஆம் அதிபதியாக சுக்கிரன் லக்கணத்தில் வந்து அமர்ந்திருக்கார். 3-10 குடையவனால் லக்கணத்தில் அமர்ந்திருக்கார். இவர் 3ஆம் அதிபதியாக எங்கள் ஜாதகத்தில் செயல்படுவார். 3ஆம் இடத்துல உட்காந்து தன்னுடைய 7ஆம் பார்வையாக சுக்கிரன் 7ஆம் இடத்தை பார்க்கும். அப்போ சுக்கிரன் பார்க்குறார், 7ஆம் இடத்தை பார்க்குறார். நல்ல நண்பர்கள் உண்டு, பெண் தோழிகள் நிறைய உண்டு. இப்போ பெண் நண்பர்கள் இருக்க வாய்ப்பு உண்டுன்னு தான் சொல்லியிருக்கேன். பெண் தோழிகள்னு தப்பாலாம் எடுத்துக்க தேவையில்லை, பெண் நண்பர்களும் உண்டு. சுக்கிரன் இவர்கள் சுற்றி என்றைக்குமே ஒரு பெண்கள் கூட்டம் இருக்கும். கண்ணுக்கு கண்ணாடி போடக்கூடிய அமைப்பு இருக்குன்னு சுக்கிரனோட காரகம் போல இவருக்கு கிடைக்கும். சுக்கிரன் சுகபோக வாழ்வு காரகன். இப்போ ஜாதகர் எப்படி இருப்பார், சுகபோகமாக இருப்பாரா? இப்போ அந்த 3ஆம் அதிபதியே சுக்கிரன் உட்காந்துருக்கார். அப்போ ஜாதகர் எழுதுன்னு போட்டித் தேர்வுக்கு எழுதிக்கிட்டே இருப்பார். கிடைக்குமானா அதில் தான் இங்கே பிரச்சனையே இருக்குது. சரி, லக்கணத்துக்கு லக்கணாதிபதி 2க்கு வரார். அப்போ ஜாதகர் வருமானங்கிற விஷயத்தை நோக்கி வரார். ஜாதகர் மௌனமாக இருந்து காரியம் சாதிப்பதெல்லாம் இங்கே எந்த ஒரு வார்த்தையும் ஜோதிடத்தில் தவறாக எடுத்துக்க வேண்டாம். ஒரு பிடிவாதமான ஒரு கொள்கை. மௌனமாக இருப்பவர், மௌனமாகவே இருந்து, காந்தியடிகளுக்கு லக்கணத்தில் சுக்கிரந்தாங்க. அவர் மௌனமாக இருந்து சாதிக்கலையா? வக்கீல், நல்லா வெறும் வக்கீல் மாதிரி தான் பேசுவார். பேசுறதெல்லாம் நல்லா வக்கீல் மாதிரி பேசுவார். அமைதியாக இருந்து காரியம் சாதிப்பவர். சுக்கிரனா நடிப்பு, நல்ல ஒரு நடிப்பு திறன் உண்டு. எல்லா விஷயமும் சுக்கிரனுக்கு உண்டு. சுக்கிரனா அழகு அப்படிங்கிற விஷயம்லாம் உண்டு. லக்னாதிபதியான சூரியன் 2ஆம் இடம் வருமான ஸ்தானத்துக்கு போகிறார். அப்போ அவங்க குடும்பத்தில் யாராவது அரசு சார்ந்த வேலை செய்பவர் இருப்பாங்க. அம்மா வழியில் அரசு சார்ந்த வேலை செய்பவர்கள் கட்டாயம் இருப்பார்கள், அல்லது வாகனம் சார்ந்த துறையில் இருப்பவர்கள் இருப்பார்கள். இவர் நாமயோகம், மகேந்திர நாமயோகத்தில் பிறந்திருக்கார். மகேந்திர நாமயோகத்துக்கு சில நட்சத்திரங்கள் வந்து யோகி அவயோகியாக வருது. இப்போ மகேந்திர நாமயோகத்துக்கு இவருக்கு குரு, அதாவது கர்ணநாதனும் இவர் குரு. இவர் வந்து சதுஷ்பாத கர்ணத்தில் பிறந்திருக்கார். அவரே போய் அவையோகியில் உட்காந்துருக்கார். அப்போ படித்த கல்விக்கு ஏற்ற வேலை இல்லை. அவர் படிச்சிருக்கிறாரு,
என்னால் படித்ததுக்கேற்ற வேலை பண்ண முடியல, வருமானம் பண்ண முடியலன்னு இவர் கேட்குறார். அப்படிங்களாங்கய்யா? என்னங்கிறத மெசேஜ் பண்ணுங்கள். லக்ன பாவத்தை தான் போட்டிருக்கோம். மேற்கொண்டு நீங்கள் தரும் ஐயா நீங்கள் கரெக்டாக பதில் சொல்லணும். சொல்கிறத வச்சு தான் அடுத்து பாவத்துக்கு ஆய்வு செய்வோம். நன்றி ஐயா. சீனிவாசன் ஐயா, இந்த பதிவு உங்களுக்காக.